இந்த ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணலன்னா நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் பணம் உங்கள் கையில் நிற்காது. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக ஒரு 3 ரூல் இருக்குது. 50, 30, 20 அப்படின்னு ஒரு 3 ரூல் இருக்குது. இந்த ரூல் படி பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்ன் பண்ணுறதுல ஒரு 50% நம்மளோட அத்தியாவசிய செலவுகளுக்காக ஒதுக்கி வச்சிடணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போது மிச்சம் இருக்கக்கூடிய 50%ல் ஒரு 30% எடுத்து நமக்கு ஏதாவது வெட்டி செலவு இது மாதிரி பே பண்ணிடு, சும்மா என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு அது போலலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி செலவுலாம் யூஸ் பண்ணிக்கலாம். மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணுறது, எங்கேயாச்சும் வெளில போகிறது, தியேட்டருக்கு படம் பார்க்க போகிறது, அது போல் ஏதாவது செலவு பண்ணிக்கலாம். மிச்சம் 20% இருக்குல்ல, அந்த 20% வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த அமௌண்ட்டை அப்படியே நீங்கள் சேவ் பண்ணணும். சேவ் மட்டும் பண்ணுறது இல்லாமல் அதே அமௌண்ட்டில் கொஞ்சம் எடுத்து இன்வெஸ்ட் கூட பண்ணலாம். இல்லை அந்த 20%மே கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா சேவ் பண்ணுறது பெட்டர்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா, யாரா நீ? எல்லாமே உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பக்கத்தில் வாங்க, இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த 50, 30, 20 ரூலில் முதலாவதாக அந்த 50% அதில் என்னென்னலாம் நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம விலாவரியாக பார்த்துடலாம். உங்களுக்கு சம்பள கவர் டான்னு வந்ததுக்கு அப்புறமா எங்க மாத்துறானு அதுவும் பொங்கலையும் புளியரும் போட்டு கழிச்சு போறானுங்கம்மா. அதில் ஒரு 50% மட்டும் எடுத்துக்கங்க. யான்னு கேட்டிங்கன்னா அதை வச்சு தான் உங்கள் ஃபேமிலியே ரன் பண்ண போகிறீங்க. கரண்ட் பில் கட்டுறதுலேருந்து உங்கள் வீட்டுக்கு ரெண்ட்டு கட்டுற வரைக்கும், ஈவன் நீங்கள் பால் பாக்கெட் வாங்கணுன்னா கூட அந்த 50%க்குள்ளே தான் நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 1 lakh ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். பர் மந்த் அவ்வளோ ஏர்ன் பண்ணால் நான் ஏன்டா உன் வீடியோவை போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறது என் காதில் விழுகுது. இருந்தாலும் அப்படியே வச்சுக்கலாம். இந்த 1 lakhல 50% 50,000. இப்போ புரியுதா ஏன் நான் 1 lakhன்னு சொன்னேன்னு? 1 lakhன்னு சொன்னால் பர்சன்டேஜ் கால்குலேஷனுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நீங்கள் அந்த 50,000க்குள்ளே பண்ணுற செலவு எல்லாமே அதனால் உங்களுக்கு அத்தியாவசிய செலவாக மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா நீங்கள் அந்த செலவு பண்ணாமல் உங்களால் லைஃப்பில் சர்வே ஆக முடியாது அப்படின்னு நினைக்கிற மாதிரி செலவை மட்டும் அந்த பர்சன்டேஜுக்குள்ளே பண்ணணும். உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்ட்டு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம நெக்ஸ்ட் ரூலுக்கு போகலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த 30%க்குள்ளே வருவோம். இந்த 30% நீங்கள் எப்படி இமேஜின் பண்ணிக்கிறீங்கன்னா, நமக்கு பிடிச்ச மாதிரி என்ன வேணாலும் செலவு பண்ணிக்கலாம். நமக்கு என்டர்டைன்மெண்ட் கொடுக்குற மாதிரி, அது மூலிமா நமக்கு பிரயோஜனமே இல்லைனாலும் நம்ம சில விஷயத்துக்கு செலவு பண்ணுவோம். அந்த விஷயம்னு வச்சுக்கலாம். ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், அதில் கொஞ்சம் கூட நம்ம செலவு பண்ணிக்க கூடாதுன்னா அது என்ன நியாயம்? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட சேலரியில் ஒரு 80,000 காலி ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 20,000 வச்சு என்ன பண்ணணுன்ட்டு சொல்கிறேன், தெளிவாக கேட்டுங்க. அந்த 20% தான் இதில் ஒரு முக்கியமான பகுதின்னு கூட சொல்லலாம். அதை நீங்கள் அப்படியே சேவ் பண்ணுங்கள். உண்டியலில் போட்டு சேர்ப்பீங்களோ இல்லை ஆர்டி போட்டு சேர்ப்பீங்களோ, ஒருவேளை நீங்கள் எஃப்டி கூட போடலாம். எல்லாமே ஒரு சேவிங்ஸ் தான். பட் நீங்கள் சேவ் பண்ணுறதோட அதை இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த அமௌண்ட் உங்களுக்கு கொஞ்சம் க்ரோத் ஆக வாய்ப்பு இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லாட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுபோல் எஸ்ஐபி அது போல் நிறையா பிளான்ஸு நமக்கு இருக்குது. கோல்டு, சில்வர் அதெல்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா அதுவும் கூட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். பட் ஷேர் வாங்குறது, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுலாம் கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணுறது நல்லது, இல்லாட்டி லாஸ் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. இதான் அந்த லாஸ்ட் 20%. நம்மளோட 3 ரூல்ஸுமே முடிஞ்சிடுச்சு. எதுக்கு ப்ரோ இப்போ இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்குள்ளேயுமே எனக்கும் கொஞ்சம் பணம்லாம் சம்பாதிக்கணும்னு ஆசை வந்தது. அதனால் ஆன்லைனில் சில புக்ஸ்லாம் ரீட் பண்ணேன் ஃபினான்ஷியல் சம்மந்தமாக. அப்போ இது போல் இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு கிடச்சிது. சரி, நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த இன்னும் கொஞ்சம் பேருக்கு ஷேர் பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்னு நினச்சேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 4 நல்ல விஷயம் தெரிஞ்சால் அதை 4 பேருக்கு சொல்லணும்னு எங்கள் பாட்டி சொல்லியிருக்காங்க. இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் இதே போல் இந்த 3 ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணுவேன்னா நீங்கள் அதை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேருக்கு இதில் உடன்பாடு இருக்குது அப்படின்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான், வீடியோ முடிச்சு. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். See you.